சித்ரா, நேத்திக்கு பார்த்த படம் உனக்கு ரொம்ப பிடிச்சதா? அல்ல வரானே மீசக்காரன் பிடிக்கவே அவனை கடைசியில ஒதன்னு வச்சிட்டாங்களே. ஐயோ பாட்டி பாட்டி, அது உங்க பாட்டி இல்ல, அது எங்க பாட்டி. உனக்கு நான் தான் பாட்டி, அவளுக்கு நான் தான் பாட்டி. ரெண்டு பேட்டிங்களோட பாட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு இந்த கண்ணு என்ன தவம் பண்ணிச்சோ? வீரையா, இப்படி அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கறது நல்லா இல்ல. என்னம்மா அப்படி சொல்றீங்க? இந்த புள்ளைய உங்க மகளே பெற்றிருந்தால் வழக்க மனம் பிச்சு பெத்த மனம் கல்லாகி போச்சு. அதனால புள்ள மேல இருக்கிற பிச்சு தாங்க முடியாம வந்தம்மா, பிச்சு பிடிச்சு போய் பார்த்துட்டு போலாமே வந்தம்மா. நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, ஒரு 25,000 ரூபாய மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டா வந்த பக்கம் தெரியாம போயிடுவேன். எங்கிட்டே பணம் உங்ககிட்ட இல்லன்னா என்னம்மா, உங்க மக கிட்ட போய் கேளுங்க. உங்க மக கிட்ட போய் அடிய விஷயம் இப்படியா, அந்த கழுத பயலுக்கு ஒரு 25,000 ரூபாய் விட்டறிஞ்சிட்டோம்னா அந்த ராசுகோல் இந்த பக்கமே வரமாட்டான்னு சொல்லுங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? பெற்ற புள்ளையவே மறைக்க தெரிஞ்சவங்களுக்கு புருஷங்கிட்ட இருந்து ஒரு 25,000 ரூபாய் மறைக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? பழசு எல்லாம் மறந்து நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் மக கிட்ட இந்த விஷயத்த சொன்ன அவன் நிம்மதியே போயிடும். உனக்கு எனக்கு மட்டுமே இந்த ரகசியம் தெரிஞ்சுதான் இருக்கட்டும். எங்க அண்ணன் பேச்ச கேட்டு உங்ககிட்ட குழந்தைய ஒப்படைச்சு அவர் எப்போ நிம்மதியா மண்டைய போட்டுட்டாரு. நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சத்தியமா சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல. நிறையா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வர வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க கூடாது. காப்பு போட வேண்டிய கையில வளையல போட்டு வச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்குமா. இது ஒரு 10 நாள் தாங்கும். ஏம்மா, துளசி மாலை போட வேண்டிய கழுத்துல இது என்னம்மா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பாடா, ஒரு மாசத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டேன். நில்லுமா, இங்க வாமா. நீ இப்படி முறத்தவர் நடந்துக்குவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலமா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சாவித்திரி, வீரையே எங்க அடிக்கடி வர்றதும் நீ அவனுக்கு பணம் கொடுக்கறதும் எதுக்குமா? கையில கிடக்கிற வளையலையும் கழுத்துல கிடக்கிற செயினையும் கைட்டு கொடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன வருது? சாவித்திரி, அந்த கீதாவை அவங்க கொண்டு வந்து விட்டதும் நீ அவகிட்ட அளவு கடந்த பாசத்தோட பழகிறதும் நினைச்சு பார்த்தாலே உடம்பு நடுங்குது. இதையும் நான் பார்த்ததுனால பரவாயில்ல, அவர் பார்த்திருந்தா என்ன வார்த்தை சொல்லிட்ட? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. கீதா, கீதா உன் குழந்தைமா. அம்மா, நான் உன் குழந்தை செத்து போச்சுன்னு போய் சொன்னேன். நிறைய கிட்ட கொடுத்து பழக்க சொன்னேன். அம்மா, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாம சாவித்திரி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா.
அத்தை இறந்ததையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம உட்கார்ந்திருக்கியே. அடுத்த வாரம் நான் சிங்கப்பூர் போக வேண்டியிருக்கு. நீ இப்படியே இருந்தா உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? வாங்க, சாப்பிட வாங்க. கீதா, கீதா, உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். கீதா, சாப்பிட்டியா? இல்லம்மா, வேலை பார்த்துட்டு சாப்பிடுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம், சாப்பிடவா? சித்ராவுக்கு. கீதா, இது பார், இது உனக்கு. நல்லா இருக்கா? எனக்கா? உனக்குதான். போட்டுக்கோ. கீதா, இப்படி கூட நீ போ. என்ன சாவித்திரி, இன்னும் ரெடி ஆகலையா? இதோ நான் ரெடி ஆயிட்டேன். என்ன சித்ராவுக்கு புது கவுன் வாங்கினியா? எங்க கொடு கொடு கொடு. என் பொண்ணுக்கு நான் தான் போட்டு விடுவேன். எங்க போடு. சாவித்திரி, என்ன இது? சித்ராவுக்கும் வேலைக்கார பொண்ணுக்கும் ஒரே தட்டுல சோறு விட்டுறீங்க. உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. கீதா சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா, அதான். கீதா, என்னம்மா? இது பார், புது சட்டை உனக்குதான். வேண்டாம்மா, புது சட்டைக்கு எனக்கும் ராசியே இல்லை. போட்ட உடனே கழட்ட சொல்லுவீங்க. நான் பழசியே போட்டுக்கிறேம்மா. இல்லம்மா, இது உனக்கே உனக்குதான். கழட்ட சொல்ல மாட்டேன். போட்டுக்கோ. சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு. சந்தனமிட்டு சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு. உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது. உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது. சந்தனமிட்டு சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு.
உறவின் நாதம் தொடர்ந்தே வாழ்வில் வருமே நாளும். மெல்லிய மனதின் கீதம் துள்ளிய நினைவின் சாரம் வந்தது உறவின் நாதம் தொடர்ந்தே வாழ்வில் வருமே நாளும். கைகள் கழுவும் முல்லை சொன்னது சொல்லும் கிள்ளை காலத்தின் காலங்கள் நீயே. சந்தனமிட்டு சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு சந்தனமிட்டு சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது சந்தனமிட்டு சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு. அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. வெரி குட். என்ன இங்க டாடா சொல்லு. டாடா. டாடா பாய். ஐயா கும்பிடுறேனுங்க. அம்மா தவறிட்டாங்களா? 2 வார்த்தை எழுதி போடக்கூடாதுங்களா? எனக்கு பணிச்சே உடைஞ்சு போச்சு. ஐயா எங்கேயோ வெளியூர் போற மாதிரி இருக்கு. பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன். போயிட்டு வாங்க. நான் சின்னம்மாகிட்டயே மொத்தமா துக்கம் விசாரிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் இப்படி ஓடி ஆடி சம்பாதிச்சாதானுங்களே ஏதோ என் மாதிரி ஏழைங்க காவயிறு கஞ்சி குடிக்க முடியும். போயிட்டு வாங்க. சித்ரா டாடா. ஜாக்கிரதையா பாத்துங்க. என்ன வீரையா? இங்கேயே பேசலாமா இல்ல? இதா இவளை கூட்டிட்டு போ. குணவதி பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுமேன்றதுக்காக எவ்வளவோ பாடுபட்டாங்க. ஆனா நான் தான் பாதி பார்க்க கூட கொடுத்து வைக்கல. வீரையா, இந்த போலி கண்ணீர் எல்லாம் வேண்டாம். இப்ப நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓ, அம்மா அத கூட சொல்லிட்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல. நான் எங்க சொல்லாம தான் போயிட்டாங்களான்னு பயந்து வந்தேன். இல்லைன்னா நான் வேற சொல்லணும். நீங்க நம்பினாதான் ஆச்சு. நம்பலன்னா நல்ல வேலை. இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் வைக்காம சொல்லிட்டு போய் சேர்ந்தாங்க அந்த புண்ணியவதி. உன் குடும்ப தாங்காமதான் அந்த புண்ணியவதி போயிட்டா. ஐயோ, இந்த நல்லவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. உங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தேன், இந்த ரகசியத்தை வெளியே சொல்றது இல்லைன்னு. சொன்னனும் அதே சத்தியத்தை உங்ககிட்ட செய்கிறேன். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். வீரையா, அடிக்கடி வந்து தொல்லை பண்ணாத. ஊர்ல அம்மா பேர்ல இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் உன் பேர்ல மாத்தி கொடுத்துடுறேன். இனிமே இந்த பக்கம் வராத. அதுவும் நல்ல யோசனை தான். வீடுன்னா வரி கட்டணும், வருஷம் வெள்ளை அடிக்கணும், ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து 7 இருந்து 10 ரூபா ஆகும். நான் பண்ண தியாகத்துக்கு நிலம் கொடுக்க வேண்டியதுதான். ஆனா கரம்ப காடா குடிச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு கேணி வெட்டணும், உடறதுக்கு ஒரு சின்ன டிராக்டர் வேணும், ஒரு 19 தென்னம்பிள்ளையாவது வேணாங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒரு 25, அதுல ஒரு 5, 30 ரூபா போதும். குடிச்சிட்டீங்கன்னா ஊரை பார்க்க கிருஷ்ணாராமா கோயில் தான் போய் சேர்ந்துருவேன். 30,000? அவ்வளவு கூட என்கிட்ட இல்லையே. இப்ப இல்லைன்னா என்ன, தவணை முறையில கொடுக்கறது. அப்பப்ப வந்து வாங்கிட்டு போயிடுறேன். இப்ப முதல் தவணையா வந்திருக்கேன். ஒரு 5ல இருந்து 10 ரூபா கொடுக்க போதும். பாக்கிய 2 தவணையில கொடுத்துடுங்க. நீங்க எப்பப்ப வர சொல்றீங்களோ அப்பப்ப நான் வந்து வாங்கிட்டு போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நிறைஞ்ச கனவே, ஆடம்பரமான வாழ்க்கை, இது நிலைச்சு நிக்கணும்னா எனக்கு ஒரு 30 ரூபாயா கொடுக்க கூடாது? இந்த லேகியத்தை வாயில போட்டு தண்ணி குடிச்சுக்கோ. இந்த லேகியத்தை சாதாரணமா நினைக்காத. நம்ம நாட்டையே குபேர நாடாக்குற சஞ்சீவி. ஏங்க பசி பிராணம் போகுது, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டா என்ன கூட்டிட்டு வந்து
இத்தினோடு லேகியத்தை கொடுக்குறீங்களே. அவசரப்படாதியா. பசிதான் வறுமைக்கு காரணம். பசி இல்லைன்னா நாட்டுல வறுமையே இருக்காது. நீ இதை சாப்பிட்டேன்னா வாழ்நாள் பூரா பசியே எடுக்காது. ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்திருக்கிற. நீ இதை சாப்பிட்டு பழச்சுக்க போ. ஐயோ பந்து சித்ரா சீக்கிரம் போடி. சித்ரா போகட்ட. சித்ரா தண்ணியாங்க போகட்ட. சித்ரா அம்மா தண்ணி. எந்த போது அம்மா சித்ரா தண்ணியில விழுந்துட்டா. இந்த அங்கிள் தான் காப்பாத்தினாரு. சாவித்திரி, நீ என்கிட்ட சொல்லாம திடீர்னு பிரிஞ்சு போயிட்டேன். சாவித்திரி. மிஸ்ஸஸ் குமார். நடந்ததெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுங்க. இந்த பசி எடுக்காம இருக்க மருந்து கண்டுபிடிச்சனே, அது ஒரு பெரிய விஷயம். நான் மட்டும் ஃபாரின்ல பிறந்திருந்தேன்னா என்ன கூப்பிட்டு ஆஸ்கர் ரிவார்டு கொடுத்திருப்பாங்க. ரிவார்டு இல்லைங்க, அவார்டு. ஏதோ ஒரு வார்டு. இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா கடைசியில ஆஸ்பத்திரி வார்டுக்கு தான் போவீங்க. கொஞ்சம் நிம்மதியா படிக்க விடுறீங்களா? கீழே ஹாஸ்டல்ல உட்கார்ந்து படிய. வைத்தியர் ஆதிமூலம், வைத்தியர் ஆதிமூலம். யார் அவன்? போட்டு பியூனா? வைத்தியர் ஆதிமூலம் நீதானே? ஆமா, நான் தான். ராமசாமிக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு லேகியம் கொடுத்தவன் நீதானே? ஆமா. உங்களுக்கு வேணுமா? அதே அந்த பாட்டில. வைத்தியனா நீ? அறிவிருக்கா ஐயா? இங்க அது கிடையாது. இங்க உடும்பிலேயும் கமல பஸ்பம், கடுக்கா பஸ்பம். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? இந்த ஆளு. ஆமா. ஏப்பா, நான் கொடுத்த லேகியத்தை சாப்பிட்டியா? அது வேலை செஞ்சுதா? நல்ல வேலை செஞ்சுச்சே. ஏய்யா, ஒரு ஆளு 10 நாளா பசிக்காம சாப்பிடாம இருந்தா அவன் உடம்புல எப்படியா தெம்பு வரும்? அடே, ஆமா, நான் அந்த இடத்த யோசிக்கவே இல்லையே. ஓ, இந்த ஆளு என் மச்சான். என் தங்கச்சி பொட்டு போச்சே பூ போச்சேன்னு ஓன அழகா. இன்னும் போலையா? போகலையா? உன் குடலை உருகி மாலையா போட்டுக்குவேன். இந்த மாதிரி அவன் என் குடல உருவுறேங்கிறான். பாத்துட்டு சும்மா நிக்கிறிய, என்ன காப்பாத்து. யோ, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உன்னை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் இப்படி வாங்களேன். என்ன என்ன? அப்படி வாங்க, பரவாயில்ல வாங்க. என்ன காதை கொஞ்சம் கொடுங்களேன். என்ன? ஐயோ, வாருங்க, நான் வரேங்க. எண்ணெயில போட்ட பணியார மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப துண்டக்கான துணிய காணான்னு ஓடுறான். அப்படி என்ன ரகசியம் சொன்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க. என் புருஷன் ஒரு அரசு இருக்கு, ஒரு குணம் திரும்பிச்சுன்னா மேல விழுந்து கடிச்சு குதிரிடுவாருன்னு சொன்ன. பயந்துகிட்டே ஓடுறாரு. இவரை எழுப்புங்க முதல்ல. டேய், அந்த கசமசாலை தேடு. கொண்டா, வாயத்தர முழுங்கு. பசி 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 பசி. தள்ளி நில்லுவாப்பா. பசி. 10 நாள் பட்னி. பசி அங்க லெட்டின் தான் இருக்குது. அதான் பாரு. அப்படியே போ. போ. பசி போ. போ. பசி. பாவம். பசி பசி. இந்த சத்தம் இல்லாம செய்யணும்னு பார்த்தேன், முடியல. பரவாயில்ல, மனுஷன் ராப்பகலா 24 மணி நேரமும் முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி மருந்து ஒண்ணு தயார் பண்ண போறேன். அப்ப மனுஷன் 24 மணி நேரமும் உழைக்க ஆரம்பிச்சா நாட்டுல 2 மடங்கா பெருகும். எது உற்பத்தி. என்ன உற்பத்தி? பொருள் உற்பத்தி. ஒரு மனுஷன் ராத்திரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தான்னா நாட்டுல பொருள் உற்பத்தி பெருகாதுங்க, வீட்டுல பிள்ளைங்க உற்பத்தி தான் பெருகும். ஆமா, இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. ஆண்டவன் எல்லாத்தையும் காரண காரியத்தோட தான் படைச்சிருக்கான். அந்த இயற்கையை யாரு மாத்த நினைச்சாலும் விபரீதம் தான். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே.
சாவித்ரி. யாரது? சாவித்ரி. ரமேஷ். ரமேஷ், இந்த நேரத்துல ஏன் வந்தீங்க? உங்களோட பேசணும். சாவித்ரி, கதவு தர. சாவித்ரி, உன்னை பார்க்கணும். கதவு தர. ஹலோ. ஹலோ, நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சாவித்ரி, ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஓ, தூக்கத்துல எழுப்பிட்டனா? எங்க பேசுறீங்க? ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். கஸ்டம் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சதும் புறப்பட்டு 1 ஹவர்ல வந்துடுறேன். சரி, வந்துருங்க. சாவித்ரி, எனக்கு எல்லாமே நீதான். நீ இல்லாம எதுவும் இல்லை. ரமேஷ், என்ன இது? இந்த நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து கரெக்டா பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? ரமேஷ், என்ன இது? ப்ளீஸ் ரமேஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. விடுங்க சாவித்ரி, ப்ளீஸ், போயிடுங்க. ரமேஷ், சாவித்ரி, உன் அணைப்பில்தான் என் நெஞ்சில் எறிகிற தீய அடங்கும். ரமேஷ், எத்தனை நாள் உன்னை நினைச்சு தவிக்கிறேன் தெரியுமா? ரமேஷ், விடுங்க. ரமேஷ், என்னது? ரமேஷ், என்னது?
கீதா கீதா